நான் எம்எம்சி ஸ்டூடெண்ட்டு. எம்எம்சிக்கும் ஸ்டான்லிக்கும் எப்பவுமே அப்போல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு வாய்க்கா தகராறு இருக்கும். இப்போ இருக்கான்னு தெரியல. யார் எந்த காலேஜ் பெருசு அப்படிங்கிற மாதிரி சின்ன, அது ஒன்றும் ஃப்ரெண்ட்லியாக தான், பெரிய வயலண்டாலாம் இருக்காது. ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் அப்படி இருக்கும். இப்போவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கா? இருக்கும் இல்லையா? இருக்கு சூப்பர். அவர் நம்ம டீன் கூட எம்எம்சிஎன் தான். அவர் எம்எம்சி அலுமினி அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஈகராக முன்னெடுத்திருக்காரு. அது ஸ்டான்லி அசோசியேஷனை பார்த்து, ஸ்டான்லி அலுமினி அசோசியேஷனை பார்த்து அவர் எம்எம்சி அலுமினஸாக இருந்தாலும் முடிக்கிறப்ப லாங் லிவ் ஸ்டான்லி ஸ்பிரிட்னு சொன்னார். அது ஒருவேளை சொல்லாமல் முடிச்சிருந்தா அது பெரிய குத்தமாக போயிருக்கும். அதனால் கரெக்டாக பொலிட்டிக்கலி கரெக்டாக லாங் லிவ் ஸ்டான்லி ஸ்பிரிட்னு சொல்லி முடிச்சிட்டாரு. சார் அப்புறம் ஸ்டான்லியோட என்னோட அனுபவங்கள் ரொம்ப நிறைய இருக்கு. அதை நான் சொல்றேன், ஒவ்வொன்றா எடுத்து சொல்றேன். நான் 97ல் எம்எம்சி ஜாயின் பண்ணி ஒரு மாசத்துலேயே ஒரு ரிவைவல்ஸ் தானே இங்கே இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மீட்டு, யூஃபோரியா ரைட் ரிவைவல், சாரி எங்கள் எம்எம்சி இது யூஃபோரியா மீட் நடந்தது. நான் வாலிபால் பிளேயர். எங்கள் சீனியர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அப்போலாம் ஜஸ்ட் 1 month தான் இருக்கும், ஜாயின் பண்ணி 1 month தான் இருக்கும். அப்போ ராகிங் எப்போ என்னடா விளாடுவான்னு கேட்டால் வாலிபால். நீ வாலிபால் விளாடுயா, சரி வா அப்படின்னு சொல்லி, அதுவும் மிரட்டி தான், வா விளாடு அப்படின்னு சொல்லி நல்லா விளாடுறத பார்த்து காலேஜ் டீமில் நான் செலக்ட் ஆகிட்டேன். அப்போ எங்கள் எம்எம்சிக்கும் ஸ்டான்லிக்கும் நடக்கிற ஒரு மேட்ச் நடந்தது இங்கே இதே கிரவுண்டில், இதே வாலிபால் கிரவுண்டில். இதில் என்ன இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னா, நான் டீமில் இருக்கிறனால நான் அவங்க சீனியர்ஸோட பைக்கில் வந்துடுவேன். மற்ற ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு அடிமை மாதிரி காலேஜ் ஹாஸ்டல் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இங்கே ஒரு ரேம்ப் மாதிரி இருக்கும், அதில் உட்கார வச்சு ஸ்லோகன் சொல்லி தருவாங்க. எல்ஐசி 14 மாடி, அப்புறம் அது மாதிரி ஒவ்வொன்றா புதுசாக. அப்போ தான் ஃபஸ்ட் இயர்ஸ் இருப்பாங்க. எங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணி இந்த மேட்சை சப்போர்ட் பண்ண சொன்னாங்க எம்எம்சி. அப்போ தான் நான் ரியலாக ஸ்டான்லி ஸ்பிரிட்டை பார்த்தேன். அவ்வளோ ஒரு ஜோஷோட, பயங்கர ஒரு உணர்வோட விளையாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மேட்ச்ல நாங்கள் ஜெயிச்சிட்டோம், எம்எம்சி ஜெயிச்சிட்டோம். அப்புறம் ஸ்டான்லினாலே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ் தான். அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பாடு. எம்எம்சியில் எங்களுக்கு கான்ட்ராக்ட் மெஸ் இருந்தது. அப்போ நல்லா இருந்தா ஒரு மாதம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கஷ்டமாக போச்சு. ஆனால் இங்கே இருக்கிற பசங்களாம் சொல்லுவாங்க ஸ்டான்லி மெஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இங்கே வந்து சாப்பிட்ருக்கோம். உண்மையிலுமே சாப்பாடு ரொம்ப தரமாக இருந்தது. அந்த ட்ரெடிஷன், அந்த ஸ்டான்லி ட்ரெடிஷனை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. எம்எம்சியில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்த்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.